வணக்கம். நாம் ஒரு மனிதனை ஒரே ஒரு குணத்தை வச்சு இவன் இப்படி ஒன்று நல்லவன், இவன் கெட்டவன், அல்லது புத்திசாலி, அல்லது அறிவில்லாதவன், அல்லது நேர்மையானவர், நேர்மை இல்லாதவர், இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு வகையில் அவங்கள கேட்டகரைஸ் பண்ண விரும்புகிறோம். ஆனால் மனிதர்களை நம்ம கேட்டகரைஸ் பண்ண முடியுமா? மரங்களை கிளாசிஃபை பண்ண முடியும், செடிகளை கிளாசிஃபை பண்ண முடியும், விலங்குகளை கூட ஓரளவுக்கு கிளாசிஃபை பண்ண முடியும். ஆனால் அதை கூட சரியாக பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரொம்ப சாதுன்னு நினச்சிட்டு இருக்கிற நாய் திடீர்னு கடிச்சிரும். அது வாழை மிதிச்சிட்டிங்கன்னா கடிச்சிரும். ஏன்னா வாளில் தான் நாயினுடைய சுதந்திரம் இருக்குது. எந்த நாயுமே தன்னுடைய வாழை யாரும் தொடர்றதுக்கு அனுமதிக்கிறது இல்லை. இப்போ மனிதர்களை கிளாசிஃபை பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப ஆசையாக இருக்கிறோம். பார்த்த உடனே இவர் நல்லவர், ஒரு மணி நேரம் பழகிட்டு இவர் ரொம்ப நல்லவருங்க, ரொம்ப அற்புதமானவர் அப்படின்லாம் முடிவுக்கு வரோம். ஆனாலும் நம்ம தொடர்ந்து ஏமாந்துக்கிட்டே தான் இருக்கோம். கொஞ்ச நாள் கழித்து அவங்கள பார்த்துட்டு ஐயோ நான் இவரை போய் நல்லவர்னு நினச்சினே அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தா சிலர் ஐயோ நம்ம தவறாக நினச்சிட்டோம், அவர் ரொம்ப நல்லவராக இருக்காரு, ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது வேறு அபிப்பிராயம் இருந்ததுன்னு சொல்லி. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மனிதர்கள் யாருமே ஒரு காம்ப்ளெக்ஸ் மெக்கானிசம். இன்னைக்கு ஒரு மனிதன் இருக்கிற மாதிரி நாளைக்கு இருப்பாங்கிறதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. எ மேன் cannot step into the same river twice அப்படின்னு ஹெராக்ளிட்டஸ் சொன்னார். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நேற்று நம்ம ஒரு நதியில் இறங்கியிருந்தா இன்னைக்கு அந்த நதியிலேயே இறங்குறோம்னு சொல்ல முடியாது. பேர் தான் வைகை, ஆனால் இன்னைக்கு நிறைய தண்ணி ஓடலாம். பேர் தான் காவிரி, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வறண்டு போயிருக்கலாம். நேற்று வந்த வெள்ளம் வேறு, இன்று வருகிற வெள்ளம் வேறு. நேற்று வந்த உயிரினம் வேறு, இன்று வருகிற உயிரினம் வேறு அப்படிங்கிறது தான். திடீர்னு பார்த்தீங்கன்னா வெள்ளம் வரும் அந்த நதியில். நேற்று வரைக்கும் இது காலியாக தானே இருந்தது, இன்றைக்கி எப்படி வெள்ளம் வந்தது அப்படின்னா, அதுதான் இயற்கையினுடைய அதிசயங்களில் ஒன்று. அதனால் மனிதர்களை கிளாசிஃபை பண்ணுறத நாம் எவ்வளவு தூரம் குறைச்சிக்கிறோமா, சும்மா இன்னார் அவ்வளோதான், அவங்கள பற்றி பெரிய ஒரு ப்ரிஜுடிஸ் வச்சுக்கிட்டு இவர் இப்படி 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 இப்படின்லாம் நம்ம தயார் பண்ணிக்கிட்டு அவர்களை எதிர்கொள்வது எந்த வகையிலும் சரியான ஒரு அனுபவமாக இருக்காது. இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். இமாம் ஜமீர் அப்படிங்கிறவர் ஒரு குறும்படம் எடுத்திருந்தார். அதில் ஒரு டீச்சர் மேக்ஸ் எடுத்துகிட்ருக்காரு. ஒரு பையனை கேட்டால் அவனுக்கு ஒன்றும் தெரியல, அவன் எந்திரிச்சு நிற்கிறான், ரொம்ப கோவப்படுறாரு, மக்கு 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 உட்காரு அப்படின்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பையனை எல்லாருமே ஒரு மாதிரி இல்ட்ரீட் பண்ணுறாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு படிப்பு வரல, ஆனால் அவனுக்கு ஏதோ ஒன்று வருது, அதை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் என்ன ஆகுது, இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் ஒன்று வச்சுருக்காங்க. அதில் டிராயிங்க்கு யார் யார் பேர் கொடுக்கலாமா கொடுக்கலான்னு இவன் கையை உயர்த்துறான். இவன் கையை உயர்த்தினா என்ன ஆகுதுனாக்க, அந்த மாஸ்டர் உனக்கு படிப்பே வரல, இதுக்கு நீயா உட்காரு அப்படின்றாரு. அவர் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கா. அப்போ என்னாச்சுன்னா, கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் டீச்சர் ஒரு நாள் கிளாஸுக்கு வரும்போது ஒரு சர்க்குலர் வருது. அதை பார்க்குறாரு. பார்த்தோன்னே அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. எந்த பையனை அவர் அடிக்கடி திட்டுவாரோ அந்த பையன் ஸ்டேட் லெவல் டிராயிங் காம்படிஷனில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கான். உடனே அவர் சொல்லிவிட்டு இன்னும் கிடச்சிருக்கணுன்னா அவருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன்னா இத்தனை நாளாக அந்த பையனை அவர் என்ன எதுக்கும் பயன்படாதவன், எதுக்கும் லாய்க்கு இல்லாதவன், உருப்படி ஆகாதவன், இப்படி தானே கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காரு. அவருக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நியூஸ் ரொம்ப அதிர்ச்சியாக ஷாக்கிங்காக இருக்குது. சரின்னு சொல்லிவிட்டு அவர் ஹெட்மாஸ்டர்கிட்ட போகிறாரு. போயிட்டு, சார் வாங்க வாங்க, நான் சொல்லணும்னு நினச்சேன், இந்த பையன் நமக்கு பெருமை தேடி கொடுத்துருக்கான் நம்ம ஸ்கூலுக்கு அப்படின்னொடனே, ஆமாம் அப்படின்னோடனே, பாருங்கள் டிராயிங்கில் ஃபஸ்ட்டு அவன் ரொம்ப அருமையாக வரைவான் அப்படின்லாம் சொல்கிறார் ஹெட்மாஸ்டர். அதுக்கப்புறம் தான் இந்த பையன் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கியிருக்கிற விஷயம் மற்ற பசங்களுக்கெல்லாம் தெரியுது, இவனுக்கு டிராயிங் ரொம்ப நல்லா வரும். ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, ரொம்ப வாதியார் திட்டுறானீங்க, இந்த பையன் போய் சோர்வாக கிரவுண்டில் உட்காந்துருக்கான். அப்போ ஒரு பொண்ணு வந்திருக்கு. இவன் வரைஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, நீ ரொம்ப நல்லா வரைகிறியே அப்படின்னா, ஆமாம் வரைகிறேன், பட் எனக்கு படிப்பு வர மாட்டேங்குது. படிப்பு வரலன்னா என்னென்னா, உனக்கு வரைய வருது இல்லை, அதை வர அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு தான் இந்த காம்படிஷனில் பேர் கொடுக்கவும், டிராயிங்கில் என்ட்ரி கொடுக்கவும் என்கரேஜ் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இந்த பையன் இந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்ட பிறகு ஸ்டேட் லெவலில் ப்ரைஸ் வாங்கியிருக்கான். இப்போ அந்த ஸ்கூலினுடைய அபிப்பிராயமே அந்த பையனை பற்றி மாறி போயிடுது, டீச்சர்ஸினுடைய அபிப்பிராயமே மாறி போயிடுது. இதுதான் அந்த மக்கு அப்படிங்கிற திரைப்படத்தினுடைய ஒரு சாரம், சின்ன குறும்படம். ஆனால் இது உண்மை. எப்படின்னா, நான் பார்த்துருக்கேன், என்னோட படித்த பசங்க ஒவ்வொரு வகையில் திறமைசாலிகளாக இருக்கிறத பார்த்துருக்கேன். ஆனால் நாம் என்ன பண்ணுவோம்னா, அந்த பாடத்தை வச்சு, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை வச்சு, இவன் தான் நல்ல மாணவன், இவன் கெட்ட மாணவன், இவன் படிக்காதவன், இவன் உருப்படி இல்லை, அவன் உருப்படி இல்லைன்னு இவங்க சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா, ஃபுட்பால் பிரமாதமாக விளையாடுவான். அவனை யாராவது என்கரேஜ் பண்ணியிருந்திருந்தா, அவனுக்கு யாராவது நல்ல கோச்சிங் கொடுத்துருந்தா, அவனுக்கு யாராவது நல்ல சாப்பாடு போட்டு அவனை ஸ்பான்சர் பண்ணியிருந்தா, அவன் இன்டர்நேஷ்னல் லெவலில் பெரிய பிளேயர் ஆகிருக்கக்கூடும். அதே மாதிரி ஒரு பையன் பார்த்தீங்கன்னா, எங்கள் காலேஜில் பிரமாதமாக போல் வால்ட் தாண்டுவான்.
பட் அதோட முடிஞ்சு போச்சு. காலேஜ் முடிச்சு வெளியே போனோடனே அதுக்கப்புறம் அடையாளம் தெரியாதவர்களாக பலர் ஆகி போகிறார்கள். ஏன்னா அவங்களுடைய டேலண்ட்டை யாராவது ஒருத்தர், இது உனக்கு, திஸ் இஸ் யுவர் கப் ஆஃப் டீ, ஸோ இதை செய், இதில் முயற்சி பண்ணு, பாடத்தை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்கிற ஆறுதல் வார்த்தை சொல்கிறது ரொம்ப ரேராக இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க டீச்சர்ஸ் தான் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, பேரண்ட்ஸ் கூட ஐடென்டிஃபை பண்ணுறதில்ல. டீச்சர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி இது உனக்கு நல்லா வருது, இதை செய், இதில் நீ ஜெயிப்ப, இதில் வெற்றி பெறுவ அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த இடத்தெல்லாம் இந்த மாதிரி டேலண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறாங்களோ அவங்க அபாரமான சாதனை புரிகிறார்கள். அகிரா குரோசவா கூட அவங்க டீச்சர் ஐடென்டிஃபை பண்ண ஒரு ஸ்டூடெண்ட் தான். அதனால் டீச்சர்ஸ்க்கான ரோல் அப்படிங்கிறது ஒரு மகத்தான ரோல் இருக்கு. அவங்க நினைச்சாங்கன்னா பல மேதைகளை உருவாக்க முடியும். அதனால எல்லோருமே முதல் மதிப்பெண் பெற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஏதேனும் ஒரு துறையில் சாதிக்கின்ற வல்லமையோடு தான் குழந்தைகள் இந்த உலகத்திற்கு வருகின்றன. அவற்றை அடையாளம் கண்டுபிடித்து அவர்களை அத்துறையில் ஊக்குவிப்பதுதான் நம்முடைய கடமை. நன்றி, வணக்கம்.